வெல்கம் பேக் கைஸ். A24ஓட யங்கஸ்ட் டிரெக்டர் அப்சஷன் மாதிரியே ஒரு யூடியூப் ஐகான் கேன் பார்சன்ஸ் கிரியேஷன் பேக் ரூம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2019ல ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இமேஜா டிராப் ஆனதுக்கு அப்புறம் 2022 16 வயசு பையன் பிளெண்டர்ல உட்காந்து இந்த பிக்சருக்கு உயிர் கொடுத்திருக்கான். ஆனா இன்னைக்கு ஒரு சூப்பர் லிமினல் ஹாரரா வெளியே வந்திருக்கு. படத்துல டைரக்டா எதையுமே ரிவீல் பண்ணாம நிறைய ஹிடன் சிம்பிள்ஸ் எப்படிலாம் பேக் ரூம்ஸ் திங்கிங் ஒர்க் ஆகுது, எஸ்பெஷலி ரொம்ப ஈஸியா சர்வை பண்றது எப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் பிரேக் சம் வால்ஸ். ஜூன் 19, 1990 ஏசிங்க் ரெக்கார்டிங் ஒன்றில் மூவி ஓப்பன் ஆகுது. கனேடியன் ஸ்டேட் கெலோனால நடக்கிற சர்வே ரெக்கார்டட் பை நரேன் வான் அண்ட் ஏசிங்க் எம்ப்ளாயி. இன்ட்ரோடக்ஷன்ல சின்னதா ஏசிங்கை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் வி மூவ் ஆன் அதை பத்தி இன்னும் டீடைலா பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல எம்ஆர்ஐ மிஷின் மேக்கிங் கம்பெனியா இயங்கி வந்த ஏசிங்க் ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல அக்டோபர் 19, 1989 நடக்கிற 6வது டெஸ்ட்ல தியரிட்டிக்கலி ஒரு லிவிங் பேரலல் டிமென்ஷனுக்கு டோர் ஓபன் பண்றாங்க. அண்ட் திஸ் டிமென்ஷன் இஸ் கால்ட் பை டிஃபரெண்ட் நேம்ஸ்: த மெஷின், த டோர், த பேக் ரூம்ஸ், த காம்ப்ளெக்ஸ், ஹால்வேஸ், இப்படி நிறைய. ஏசிங்க்ல இருக்க பேக் ரூம்ஸ்க்கான ஒன்லி ஆக்சசிபிள் டோர்வே தான் த த்ரெஷோல்ட், தமிழ்ல லிட்டரலா நுழைவாயில்னு அர்த்தம். பேக் ரூம்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ஸ்பெக்ஷன்ல வச்சிருக்க ஏசிங்க் ஜூன் 19 எக்ஸ்பெடிஷன்ல 3 மெம்பர்ஸ் கொண்ட டீம்ல நரேன் வான் மட்டும் தனியா பிரிக்கப்படுறாரு. யூடியூப் சீரிஸ்க்கு ஈஸ்டர் எக்கா டைரக்டர் கேனோட டிஸ்கார்ட்ல ரிலீஸ் பண்ண மிஸ்ஸிங் பர்சன் நியூஸ்ல நரேன் அண்ட் ரிமைனிங் 2 மெம்பர்ஸ் யாருன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ளூ கலர் டஃபிள் பேக்கோட செப்பரேட் ஆனதும் இல்லாம ஏதோ என்டிட்டியை பார்த்து பயந்து ஓடுறாரு. 1989 பேக் ரூம்ஸ் டிஸ்கவரிக்கு அப்புறம் மார்ச் 5, 1990 ஸ்டார்ட் பண்ணி த்ரெஷோல்ட்ல ஆரம்பிச்சு பல ஜோன்ஸ் கேமரா செட் பண்ணி ஏசிங் கண்காணிச்சிட்டு வருது. அண்ட் நாட் ஜஸ்ட் எனி கேமராஸ், டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல ஒரு ஸ்பாட்டை கூட மிஸ் பண்ணாம ஏதாச்சும் லைவ் ஃபார்ம் டிரெக்ட் பண்ண முடியுதான்னு தெரிஞ்சுக்க மோஷன் பிளஸ் சவுண்ட் டிடெக்டர்ஸ் சேர்ந்த கேமராஸ். ரீச் ஆன அவுட் போஸ்ட்ல கேமரா ஸ்டோரேஜுக்கு 90sல யூஸ் பண்ணப்பட்ட பெரிய ஃபிளாப்பி டிஸ்க்ஸை பார்க்கலாம். லேட்டரா கிளார்க் கண்டுபிடிக்கிற சேம் நரேனோட டஃபிள் பேக்ல இருந்த ஃபிளாப்பி டிஸ்க்லாம் வச்சு ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ற டீம் சேர்ந்தவர் தான் நரேன் தெரிஞ்சுக்கலாம். அப்சல்யூட் ஷாக்ல ரெஸ்கியூ டீமுக்காக ஸ்டாண்டர்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றான், a code word for async. அப்போ திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம். சீகல் ஒன்று இந்த மாதிரி ஒரு லாக்டு நோ ஸ்கை நோ சன் நோ கிரீன் பில்டிங் உள்ள வந்து விழுது. செக் பண்ண கிட்ட போனா பயத்துல இன்னும் டீப்பரா பேக் ரூம்ஸ்குள்ள பறந்துருச்சு. என்ன நடக்குதுன்னு கன்ஃபியூஷனோட உள்ள போற நரேன் கப்பலோட ஸ்டியரிங் வீல் ஒன்று, அடுத்ததா நோ கிரெடிட்ஸ் நோ வாரண்டின்னு கிளாக்கோட பிசினஸ் டீல்ஸ்ல சொல்ற பேக் ரூம் ஸ்டைல் ஃபர்னிச்சர் ஸ்டோர் பேனர் ஒன்று இருக்கு. அப்போ தரையில ட்ரீ லீவ்ஸ், பேர்ட் ஃபெதர்ஸ், மரக்கிளையெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணா சீகலோட என்ட்ரி பாயிண்ட் இதுதான் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபர்னிச்சர் ஸ்டோரை தாண்டி நிறைய லொகேஷன்ஸ்ல டோர்வே இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த லொகேஷனோட சீலிங்கை பார்க்கும்போது மேலும் நிறைய சீகல் கத்துறது, பெல் சத்தம்னு ஒரு பீச்ல இருக்கிற சவுண்ட் நம்ம கேட்கும். சிரிப்பு என்னன்னா, இதெல்லாம் விட்னஸ் பண்ற இந்த அப்பாவி அன்னோன் என்டிட்டினால துரத்தப்பட்டு சாக போறது ஒரு பீச்ல, கொல்ல போறது ஒரு பைரட். பேக் ரூம்ஸ்ல பாக்குற பீச் போஸ்டர் ஃபர்னிச்சர் ஸ்டோர்லயும் ஒன்னு பார்க்க முடியும். கிளைமேக்ஸ்ல சேம் ஸ்ட்ரெச்ட் அவுட் போஸ்டரை ஏசிங்க் அவுட் போஸ்டை பார்க்க முடியும். பேக் ரூம்ஸ்ல மேஜரா 2 லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டில் லைஃப் விச் இஸ் நாட் ரியலி டேஞ்சரஸ், அண்ட் ரெண்டாவது த லைஃப் ஃபார்ம் பைரட் கிளார்க்க தான் மீன் பண்றேன். அண்ட் இந்த என்டிட்டியோட பிறப்புக்கு காரணம் ஒரு ஈன்னு சொன்னா நம்ப முடியல. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேமரா ரெக்கார்டிங் முடிய பேக் ரூம்ஸ்ல இருந்து இந்த ஃபுட்டேஜ் ரிட்ரீவ் பண்ணதுக்கு அப்புறம் 4 சயின்டிஸ்ட் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவன் பார்க்கவும் ரொம்ப ஃபெமிலியர் கேரக்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. பை தி வே, வீடியோவை என்ஜாய் பண்றீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ஹை பட்டனை கிளிக் பண்ணி உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பிரசன்ட் டே விசி கேப்டன் கிளார்க் ஆட்டோமேன் எம்பையர் சாண்டா கிளாரா வேலி நார்த்தர்ன் கலிஃபோர்னியால லொகேட் ஆயிருக்கு. ஸ்டோரோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன் மூலமா ஏன் பேக்ரவுண்ட் ஸ்கூல்ல சீகல் சுத்திக்கிட்டு இருக்குன்ற பெரிய டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஆல்சோ ஏசிங்க் எம்ப்ளாயி நரேன் என்டரான கிலோனா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து this location is approximately 1000 kilometers away, meaning back rooms is so much bigger than we think. failed architect ஆன furniture கடை ஓனர் கிளார்க் அவரோட சக்திக்கு கடையை ரன் பண்ண ட்ரை பண்ற ஒரு டிவோர்ஸி. வைஃப் ஏன் டிவோர்ஸ் பண்றாங்க? சாருக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்ல. அன்லைக் இந்தியா, யூஎஸ்ல ஆர்கிடெக்ட் டிகிரி மட்டும் போதாது, லைசன்ஸ் வேணும். அதுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதுல கான்ஸ்டன்டா ஃபெயில் ஆகிற கிளார்க் அவன் மனைவி கிட்ட இருந்து டிஸ்டன்ட் ஆக ஒரு நைட் சண்டை வெடிச்சு மேரேஜே முடிவுக்கு வந்துருச்சு. கிளார்க் கான்ஸ்டன்டா கிளைம் பண்ற வீடு அவன்தும் கிடையாது, கப்புள் சேர்ந்து வாங்கின வீடா இருக்கணும். பிகாஸ் யூசுவலா அமெரிக்கால சில்ட்ரன் இன்வால்வ்மெண்ட் இருந்தா மட்டுமே ஸ்டேபிள் என்விரான்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் அடிப்படையில வீடு மனைவி கைக்கு போகும். பட் இங்க அப்படி எந்த கேஸும் இல்லைன்னு கிளார்க்கே கிளியரா சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு நம்ம ஹீரோ ஏன் வீடுன்னு சொல்லணும்? கிளார்க்கோட எக்ஸ் வைஃப் பார்பரா இஸ் ஆல்சோ a woman with dreams. just like an architect, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் லா ஸ்கூலே ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணாலும் ஒரு ஹெவி 3 இயர் கோர்ஸுக்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அடுத்து தான் லைசன்ஸே கிடைக்கும். இப்போ லா ஸ்கூல்
ஸ்கூல்ல படிக்கிற பார்பரா தன்னோட ஒர்க் ப்ரெஷர் தாங்காம கொஞ்சம் டைம் கேப் எடுத்திருக்காங்க. அன்லைக் டேக்கிங் சம் டைம் ஆஃப் லைக் பார்பரா, கரண்ட் பிரெட் வினரா இருக்கிற கிளார்க் வீட்டு லோன்ல இருந்து எல்லாத்தையும் அவன் தான் பாத்துக்கிறான், இன்க்ளூடிங் பார்பராவோட ஸ்டூடெண்ட் லோனையும் சேர்த்து. அதனாலேயே வீட்டுக்கு ஓனர் நான் தான் அடிக்கடி சொல்லி காட்டுறான். ஆல்கஹாலிக்னு அடிக்கடி படத்துல காட்டுற கிளார்க்கோட செல்ஃப் ஹேட், கைக்கு எட்டாத ட்ரீம்ஸோட ப்ரெஷர் அவனை ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு நைட் பிரிக்க இப்போ அவன் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண ரோல் பிளேஸ் மூலமா அவனுக்கு ஹெல்ப் பண்ற தெரபிஸ்ட் தான் மேரி கிளைன். ஆஸ் த மூவி ப்ரோக்ரஸ், கிளார்க் எப்படி சேஞ்ச விரும்பாத ஒரு கேரக்டரா போர்ட்ரே பண்ணப்படுறானோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பட் சேம் சஃபரிங்கை கடந்து வந்தவ தான் மேரி. நார்மல் சைல்ட்ஹுட் இல்லாம லாக்டு ரூம்ஸ்ல அவளோட ஓன் பேக் ரூம்ஸ்ல மாட்டின மேரி, அவளுக்கு இருந்த பைரட் கிளார்க், ஸ்கிட்சோஃப்ரீனிக் மதர் நோரா கிளைன், ஹலுசினேஷன், டிஸ்ஆர்கனைஸ் தாட்ஸ், டிலூஷன்ஸ்னு மென்டல் டிசார்டர்ஸ்னால நோராக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்த குளோர்ப்ரோமோசைன் டேப்லெட்ஸை ஃபிளாஷ்பேக்ல காட்டிருந்தாங்க. எப்படி அவங்க வீட்டில் நடக்கிற கார் கிராஷுக்கு அப்புறம் மேரி அவ அம்மாட்ட இருந்து காப்பாற்றப்படுறாளோ அதே மாதிரி கிளார்க்கு பேக் ரூம்ஸ்ல ஒரு சைனா வந்த மேரியை ஹீரோ பார்க்க தவறிட்டாரு. 90s ஒன்லி வே ஆஃப் ப்ரமோஷன் டிவி ஆட்ஸ்க்காக ஃபர்னிச்சர் கடைக்காரர் உண்டாக்குன ஒரு மேஸ்காட் தான் கேப்டன் கிளார்க். இந்த மொனோட்டனஸ் லைஃப்ல கிளார்க் ஃபேஸ் பண்ற புது ப்ராப்ளம்ஸ், ஃபிளிக்கரிங் லைட்ஸும் ஸ்டோரோட யூஷுவல் கரண்ட் பில்லை விட ரொம்ப அதிகமாக காசு ஆகிறதும் தான். ஆரம்பத்தில் எலக்ட்ரீஷியனை வச்சு பிரச்சனை இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றான். பட் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. அதனால ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஸ்விட்ச் போர்டை செக் பண்ண அப்பவே எலக்ட்ரீஷியன் கேட்ட நியூ செட் ஆஃப் ஸ்விட்ச் ஒன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு இந்த பில்டிங்கோட ஹிஸ்டரியை சேர்த்து கிளார்க் சொல்லியிருப்பான். மீனிங் 1989 ஓபன் பண்ண த்ரெஷோல்டுக்கும் பழைய பில்டிங் பிளஸ் எண்டிங்ல சொல்ற டிஃபரெண்ட் டோர்ஸ் ஃபர்னிச்சர் ஸ்டோர்ல ரொம்ப ரீசெண்டா தான் ஓபன் ஆயிருக்கணும். கோவத்துல ரெட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுல பில்டிங் பிளாக் அவுட் ஆயிடுது. இதுதான் கிளார்க் கண்ணுக்கு முதல் தடவை பேக் ரூம்ஸ் தென்படவும் காரணமா இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெசிபிக் என்ட்ரி பாயிண்டோட ஆரிஜின்ஸ் என்ன? சம்வேர் இன் தி 80s அன்னோன் வேஸ்ல பேக் ரூம்ஸ் பத்தி தெரிஞ்ச ஏசிங்க் ரொம்ப நாளா அதுக்கு டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. வைஸ் டைரக்டர் இவான் பெக் தலைமையில ஏப்ரல் 1988 நடக்கிற கான்ஃபரன்ஸ்ல ஃபியூச்சர் ஸ்டோரேஜ் அண்ட் ஹவுசிங் நீட்ஸ்க்கான அன்லிமிட்டட் ஸ்டோரேஜுக்கு சொல்யூஷன் நாங்க ரெடி பண்றோம்னு கவர்மெண்ட் ஃபண்டிங்கும் வாங்குறாரு. இந்த டீடைல தான் சின்ன நியூஸ் பேப்பர் கட்டிங்ல லேட்டரா ஃபில்லோட வீட்ல கூட பார்க்கலாம். அங்கிருந்து ஏசிங்கோட 6வது டெஸ்ட்டுக்கு அப்புறம் பேக் ரூம்ஸ்க்கான டோர் ஓபன் ஆனதுல இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஆல் ஓவர் அமெரிக்கா மிஸ்ஸிங் கேசஸ் எண்ணற்ற அளவுல அதிகரிச்சிட்டு வந்தது. நார்மலா மூவ் பண்ற ஹியூமன் ரியாலிட்டியை விட்டு விழுந்து காணாம போற என்ட்ரி பாயிண்ட்டை நல் ஜோன் மென்ஷன் பண்றாங்க. அக்கார்டிங் டு தி சீரிஸ், நல் ஜோனோட பிரசன்ஸ் ரெஸ்பெக்டிவ் லொகேஷன்ஸ்ல எலக்ட்ரிக்கல் டிஸ்டார்ஷன்ஸை கிரியேட் பண்றதாவும் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தட்ஸ் வை நம்ம இங்க பாக்குற கரண்ட் கட்லாம் வச்சு நான் ரொம்ப ரீசெண்டா தான் ஃபர்னிச்சர் ஸ்டோர் பக்கத்துல நல் ஜோன் ஓபன் ஆயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆப்வியஸ்லி கிளார்க் ஹேஸ் டு செக் திஸ் அவுட். ஒரு ஹோம்லெஸ் பர்சனுக்கு இப்படிப்பட்ட அன்லிமிட்டட் ஸ்டோரேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணாதா? இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போன கிளார்க் ஒரு ஸ்டாப் சைனை பார்க்கறான். நம்ம ஏர்லியரா பார்த்த ஸ்டாப் சைனோட காப்பியா தான் இருக்கணும். பட் அந்த சின்ன டாட் மட்டும் இல்ல, ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, மோர் லைக் கண்ணாடி மாதிரி. ஈவன் கிளார்க் நல் ஜோனுக்கு வர டைரக்ஷனை மிரர் பண்ற விதமா தான் பேக் ரூம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு வித் நோ வே ஆன் தி அதர் சைட். ஸ்டார்டிங்ல பார்த்த சீகல் இங்க வந்து இறந்து போயிருக்கு. ஆர் பக்கத்துல இருந்த ஓபன் டோரை பார்த்தா பைரட் கிளார்க் பண்ண வேலையா கூட இது இருக்கலாம். கொஞ்சம் தள்ளி யாரோ பேசுற சவுண்ட் கேட்க அதை ஃபாலோ பண்ணி போற நெக்ஸ்ட் ரைட்ல தூரத்துல ஒரு ஆளை பார்க்கறான். செக் பண்ண கிட்ட போனா ஒரு கேவ்மேன் கட் அவுட் ரெக்கார்டர் மூலமா டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல பேசுறதா கேட்க முடியும். 1977ல எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் லைஃப் ஃபார்ம்ஸ்க்காக நாசா ரெடி பண்ண மெசேஜ்ல ஹியூமன் சிவிலைசேஷனை ரெப்ரசன்ட் பண்ற விதமா நேச்சர் சவுண்ட்ஸ், 115 ஹியூமன் லைஃப் இமேஜஸ், சயின்டிபிக் டயக்ராம்ஸ், இந்தியன் கிளாசிக்கல்ஸ்ல இருந்து பெத்தோவன் வரைக்கும் மியூசிக்கல் செலக்ஷன்ஸ், மேலும் 55 டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல டைவர்சிட்டி ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்றது தான் வாயேஜர் கோல்டன் ரெக்கார்ட். ஸ்பேஸோட ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்லாம் தாங்குற ஸ்பெசிபிக் மெட்டல்ஸ்ல ரெடி பண்ணி இப்போ எங்கேயோ யூனிவர்ஸை சேர்ந்த ஏதோ ஒரு லைஃப் ஃபார்மை ரீச் ஆகாதான்ற ஹியூமன் ஹோப்ல ஸ்பேஸ்ல எங்கேயோ மிதந்துட்டு இருக்கு. அதுல இருந்து 55 டிஃபரெண்ட் லாங்குவேஜ் ஸ்போக்கன் கிரீட்டிங்ஸ் தான் இங்க நம்ம கேட்கறோம், which also contains தெலுங்கு அண்ட் கன்னடா. ஆனா ரெண்டுத்துக்கும் மும்மொழி தாய்மொழியான என் மொழியை ஏன் சேர்க்கலன்னு எனக்கு புரியல. ஆப்வியஸ்லி சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு ஹால்வேஸ்ல ஏதோ ஒரு நியூ லைஃப் ஃபார்ம் வளம் வரதால வாயேஜ் கோல்டன் ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்றதுக்கான அர்த்தம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. கட்டோட செஸ்ட் ரீஜன்ல 1980s சேர்ந்த மிர்டோன் இன்டர்காம் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். வாக்கி டாக்கி மாதிரி ஒன் சைடட் கம்யூனிகேஷன் மட்டுமே பண்ண முடிஞ்ச இதுல டாக், லிசன் அண்ட் டோர்னு பட்டனை பிரஸ் பண்ணி பேசிட்டு லிசன் அழுத்தி அவங்க ரிப்ளையை கேட்க முடியும். லாஸ்டா டோரை பிரஸ் பண்றது மூலமா பில்டிங் டோருக்கான என்ட்ரன்ஸ் அன்லாக் பண்ணலாம். இப்படி ஒரு கம்யூனிகேட்டிவ் என்ட்ரி மூலமா ஹியூமன்ஸ் தவிர யார் வந்தாலும் எஸ்பெஷலி அக்ரெசிவா இருந்தா அவங்கள ட்ராப் பண்ற செட்டப் மூலமா தான் எண்டிங்ல நம்ம வில்லன் சிறைபிடிக்கப்படுறாரு. கேனோட பேக் ரூம் சீரீஸ்ல தான் கட்டோரோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இருந்துச்சு. பட் அங்க எந்த ஒரு வயரிங்கோ இன்டர்காமோ இல்லாதது கிளார்க் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்ற பேக் ரூமோட மிஸ் ரிமெம்பர்ட் காப்பியோட ரெப்ரசன்டேஷனா இருக்கணும். வயர் கனெக்ஷனை ஃபாலோ பண்ற கிளார்க் ஃபைனலா டிவி ஸ்கிரீன்ல பார்த்த சேம் ரூமுக்கு வரான். வுட் போர்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க ஒரு குட்டி என்ட்ரன்ஸ்ல டஃபுல் பேக் ஒன்று கண்டுபிடிக்கிறான். ஸ்டார்டிங்ல பார்த்த நரேன் வானுக்கு சொந்தமான சேம் பேக்கை கண்டுபிடிக்கிற கிளார்க் அவன் ஐடியை பார்க்கறான். பேக்ல இருக்கிற பிக் பைல் ஆஃப் ஃப்ளாப்பி டிஸ்க்ஸ்
நடுவுல பெக்னு ஒரு நேம் பார்க்கலாம். இங்க மறைக்கப்பட்டிருக்க ஃபர்ஸ்ட் நேம் இவானா தான் இருக்கணும், ரெஃபரிங் டு வைஸ் டைரக்டர் ஆஃப் ஏசிங் இவான் பெக். பேக் இருந்த பொந்தையும் விட்டு வைக்காம கிளார்க் செக் பண்ண போறான். அங்கதான் 2 செட் ஆஃப் ஃபுட் வேற பார்க்கலாம். ஃபியூ டேஸ் பேக் ஏர் ஷூட்ல பார்த்த கேட் அண்ட் பாபி போட்டிருந்த சேம் செட் ஆஃப் ஃபுட் வேற தான் பேக் ரூம்ஸ் இங்க கொண்டு வந்திருக்கு. இங்க பாக்குற வயலட் கலர் சேரும் ஷூட்ல பார்த்த சேம் சேரை தான் குறிக்குது. பட் கிளார்க் கூட சைஸ்ல கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பெருசா இருக்கு. இங்க பாக்குற ரெப்ளிகேஷன் என்ன ஆங்கிள் நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும், அதுக்கான அர்த்தம் பாசிபிளி ஹால்வேஸ்குள்ள என்டர் ஆன மேரி விட்னஸ் பண்ண மியூரல்ல தான் இருக்கு. ஆப்வியஸ்லி ரூமை விட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வர என்டிட்டி கேப்டன் கிளார்க் பைரட் ஹேட்டை போட்டிருக்கிறதா ரொம்ப அழகா நம்ம பார்க்க முடியும். மீனிங் ஃபர்னிச்சர் ஸ்டோர் டு பேக் ரூம்ஸ் இருந்த கரெக்ஷன்ல தான் இந்த ஃபுட்டேஜை எப்படியோ ஆக்சஸ் பண்ணி கேப்டன் கிளார்க்கை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த ஃபுட்டேஜை பார்க்கறதுக்கு பேக் ரூம்ஸ்குள்ள டிவி எப்படி வந்தது, அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கணும். ஒன்னு, பேக் ரூம்ஸ்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் கிட்ட இன்டராக்ட் பண்றன்ற பேர்ல ரெக்கார்டிங் அது இதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்க முட்டா பசங்க ஏசிங் வேலையா இருக்கணும். இல்லனா பேக் ரூம்ஸே ஃபர்னிச்சர் ஸ்டோரை காப்பி பண்றன்ற பேர்ல உள்ள இருந்த டிவியும் காப்பி பண்ணிருக்கணும். எப்படி பேக் ரூம்ஸை சேர்ந்த அந்த ரெட் ஸ்விட்ச் மூலமா அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா ஃபர்னிச்சர் ஸ்டோர்ல இருக்க லைட்ஸ் ஆஃப் ஆகுதோ, அது மாதிரி ஒரு பேக் ரூம்ஸ் கிளிட்ச்ல உள்ள இருந்த டிவிக்குள்ள ப்ராபபிலி நம்ம கேப்டன் கிளார்க்கோட ஃபுட்டேஜ் ஓடணும். அண்ட் அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணி டாப் டு பாட்டம் டைம் எடுத்து என்டிட்டி கேப்டன் கிளார்க்கை ரெப்ளிகேட் பண்ணிருக்கான். அண்ட் எஸ், நிறைய இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே ஆட் ஷூட் நடந்திருக்கும்ன்றது தான் என்னோட கேஸ். அப்பதான் குரோனாலஜிக்கலி அந்த அட்டாக்கும் சரி த்ரோன் ரூம் கிரியேஷனுக்கும் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். பெரிய சேர்ல உட்காந்துருக்க லைஃப் ஃபார்மை கணக்கெடுத்தா டாப்ல பாக்குற விண்டோவோட ரெப்ரசன்டேஷனா தான் ஒரு செவரு மட்டும் இப்படி ஒரு டிஃபரெண்ட் டிசைன் இருக்கு. அடிக்கடி பேக் ரூம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஹீரோ இந்த ரூமுக்கு வச்ச பேர் தான் தி த்ரோன் ரூம். சிசிடிவி மானிட்டர் ரூம்ல யாரோ நடக்கிற சவுண்ட் கேக்குது. கிட்ட போனா கேவ்மென் கட் அவுட் காத்துல வருது. ஓனர் எடுத்த ஒரு ஓட்டத்துக்கு அப்புறம் எங்கே ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டியில விசி டாக்டர் ஃபில் டிவி ஸ்கிரீன்ல கெலோனா மானிட்டர் டேட்டட் ஜூன் 29, 1990, அதாவது நரேன் இன்சிடென்ட்டுக்கு ஜஸ்ட் 10 days ஆஃப்டர் நல் ஜோன் கண்டுபிடிக்கப்படுது. ஆஃப்டர் திஸ் டிஸ்கவரி விச் இஸ் ஆன் ஃப்ரைடே, மண்டே தெரபிஸ்ட்டை மீட் பண்ணி இதை பத்தி சொல்லும்போது அவனுக்கு இருந்த பெரிய ஷாக்ல மேரிட்ட 5150 பத்தி கேட்கறான். அப்படின்னா கலிஃபோர்னியன் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல மென்டல் டிசார்டர் காரணமா ஒருத்தவங்களை இன்வாலண்டரி ஹோல்ட்ல வைக்கிறது. ஏன்னா கிளார்க் அடுத்து சொல்ல போறதும் ரொம்பவே பைத்தியகாரத்தனமா தான் இருக்க போகுது. அங்கதான் மேரி கிட்ட அவனோட மேப்பை காட்டி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஸ்டில் இந்த பிஸி ஒர்க்ல கிளார்க் 2 நாளா குடிக்கலையான்னு சொன்னதுக்கு மேரி ஹலுசினேஷனா இருக்கும்னு அசியூம் பண்றா. கிளார்க் கோவமா எழுந்து ப்ரூஃபோட வரேன்னு கிளம்பிட்டான். ஆனா மேரி ஏதோ பெரும் ஆபத்துல இருந்து தப்பிச்ச மாதிரி பெருமூச்செல்லாம் விடுவா. ஐ திங்க் இவளோட ரியாக்ஷன் கிளார்க்கோட கான்ஸ்டன்ட் ஆங்கர் இஷ்யூஸ்லாம் பார்த்தா பார்பரா அண்ட் கிளார்க் டிவோர்ஸுக்கு டொமஸ்டிக் அபியூஸ் ஒரு காரணமா இருக்குமோன்னு தோண ஆரம்பிக்குது. ப்ராபப்ளி மேரி இவனால யாருக்காச்சும் ஏதாவது ஆயிட போகுதுன்னு 5150 இவன் மேல போடலாமான்னு யோசிக்கிறா போல. நேரா கேட் அண்ட் பாபியை மீட் பண்ணி அவங்களோட பேக் ரூம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண கேமராவை எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே 2 பேரும் காணாம போனதா எண்டிங்ல பார்த்த மாதிரி டியூஸ்டே எல்லாரும் கிளம்புறாங்க. அட் ஃபர்ஸ்ட் கிளார்க்கை நம்பாம கடைசியில தே வேர் ஷாக் டு see what was happening. இவங்க வந்த நியூ லொகேஷன்ல ஹேண்ட் ட்ரான் சன் ஸ்கெட்ச் ஒன்று பார்க்க முடியும். கேனோட சீரீஸ்ல காட்டுற பேக் ரூம்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இந்த சேம் சன் பிக்சர்ஸ்ல தான் நிரம்பியிருக்கும். ஈவன் எண்டிங் சேஸ்ல மேரி என்டர் ஆன பெயிட்லையும் இந்த சன் ஸ்பிளெண்டர் ஸ்கெச்சஸ் நிறைய பார்க்க முடியும். கேன் பார்சனோட பெரிய ப்ராஜெக்ட்னு 2022 இருந்து அவர் நிறைய இடத்துல சொல்லக்கூடிய ஸ்பிளெண்டர் ப்ராஜெக்டோட ரெஃபரன்ஸா இது இருக்கலாம். ஸ்டில் பேக் ரூம்ஸுக்கும் இந்த அப்கமிங் நியூ ப்ராஜெக்ட்டுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன்ஸ் இருக்குமான்னு டைரக்டர் எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. கிளார்க் மெயினா கயிறு கொண்டு வந்தது ஒரு செங்குத்தான சரிவை எக்ஸ்ப்ளோர் பண்ணதான். ஆல்ரெடி மேரி பேக் ரூம்ஸ்ல யாரையாச்சும் பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு கிளார்க் யாரையுமே பார்க்கலன்னு சொல்லியிருந்தான். ஆனா இங்க இன்டென்ஷனலா பாபியை அனுப்புறது எவ்வளோ ஏரியா இருந்தும் இந்த ஜோனுக்குள்ள போனதெல்லாம் பார்த்தா கேப்டன் கிளார்க்கை ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்துருப்பானோன்னு தோணுது. கீழே ரீச் பண்ணா நவ் வி see the laundry room. இந்த ரூம் பார்க்க ஃபர்னிச்சர் ஸ்டோர் பேக் ரூம்ஸை விட ரொம்ப டிஃபரெண்டா காமன் பேக் ரூம்ஸ் லைட்டிங்ல இருக்கிறதும் இல்லாம வெர்டிகல் டிசைன்ல செட் ஆயிருக்கு. மற்ற ரூம்ஸ்ல எங்கேயுமே இல்லாத மோல்டி பிளாக் சப்ஸ்டன்ஸ் லாண்ட்ரி ரூம் ஃபுல்லா நிரம்பிருக்கு. குறிப்பா பைரட் கிளார்க் தங்கி இருக்க ரூம்ல. பேக் ரூம் சீரீஸ்ல நல் ஜோனுக்குள்ள போன ஒரு பொண்ணு லைஃப் ஃபார்மை நேர்ல விட்னஸ் பண்ண ரூமும் சேம் சப்ஸ்டன்ஸ்ல தான் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம லைஃப் ஃபார்மோட ரெஸ்டிங் பிளேஸும் அந்த இடம் தான். பேக் ரூம்ஸை சேர்ந்த இந்த மான்ஸ்டர் ஒரு ஏலியன் லைஃப் ஃபார்மா இல்லாம மியூட்டேட்டட் பாக்டீரியாவா இருக்கும்னு ஒரு ஃபேமஸ் தியரி ஒன்று இருக்கு. ஹேபேசிலஸ்னு சொல்லப்படுற பாக்டீரியா டெட் ஆர்கானிசம்ஸ்ல பார்க்கலாம். இல்லனா ஃப்ளைஸ் மஸ்கிட்டோ மாதிரியான கேரியர் இன்செக்ட்ஸ் மூலமாவும் இது பரவும். எப்பயோ ஒரு தடவை பேக் ரூம்ஸ்ல மாட்டி இறந்து போன ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து கிளம்பின ஹேபேசிலஸ் மூலமா டெவலப் ஆன ஒரு மியூட்டேட்டட் ஃபார்ம் தான் லைஃப் ஃபார்மா இருக்கலாம். இல்லனா நம்ம இந்த படத்துல பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ளை மூலமா ஹேபேசிலஸ் பேக் ரூம்ஸ்ல என்டர் ஆகி மியூட்டேட் ஆயிருக்கலாம். இங்க தான் பாபி ஸ்டார்டிங்ல போட்டிருந்த எண்ட் அப்பார்ட் டி-ஷர்ட்டை பார்க்கலாம். பக்கத்துல உடஞ்சு போன கேவ்மென் கட் அவுட் ஒன்று. ஈவன் புதுசா மேனிக்யூன் ஹெட்லாம் இங்க இருக்கும். ஃபர்தரா படத்துல கேவ்மென் கட் அவுட் உடச்ச இடத்துலயே இருக்காது. அதை தான் மான்ஸ்டர் இங்க கொண்டு வந்திருக்கு. மீனிங் லாண்ட்ரி ரூம் தான் லைஃப் ஃபார்மோட ஸ்டோரேஜ் ரூம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி ரூம் ஃபுல்லா இருக்கிற டார்க் சப்ஸ்டன்ஸ் இதுவரையும் என்டிட்டி கொண்ட மனுஷங்களை தூக்கிட்டு வந்து உள்ள போட்டதால கூட இருக்கலாம். பைரட்டை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தப்பிச்சு ஓடுற பாபி மாட்டிக்கிறான். எவென்ச்சுவலி கிளார்க்கும் கேட்டும் சேர்ந்து கிரால் ஸ்பேஸ்ல விழுந்துடுறாங்க. வந்த பீதியில என்ன பண்றதுன்னு தெரியாம கேட் ஒரு பக்கம் ஓடிடுறா. சீலிங்ல பூந்து கிளார்க் ஒரு பக்கம் ஓடுறான். அப்பதான் குறுக்குல ஏசிங் ஹாஸ்மத் சூட் ஒன்று பார்க்கறான். பாசிபிளி ஓப்பனிங்ல மாட்டின
நரேனோட தான் இருக்கணும். பக்கத்தில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கையும் பார்க்க முடியும். அட்வர்டைஸ்மெண்ட்ல கிளார்க் யூஸ் பண்ற ஸ்டிக் பீஸா தான் இருக்கணும். அடுத்ததா ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ரூமை தாண்டி நேரா கிறிஸ்மஸ் ட்ரீ ரூம் ஒன்றுக்கு போறான். அங்கதான் பேக் ரூம்ஸை சேர்ந்த செகண்ட் என்டிட்டி கால்டு ஸ்டில் லைஃபை பார்க்க முடியும். சேம் நேம் கொண்ட பெயிண்டிங் ஜானர்ல எப்படி அசையா பொருட்களை ரீக்ரியேட் பண்ற மாதிரி பெயிண்டிங்ஸ் அமைஞ்சிருக்குமோ அதே மாதிரி மெமரிஸை வச்சு ஹியூமன்ஸை கிரியேட் பண்ற பேக் ரூம்ஸ்ல இந்த என்டிட்டிஸை ஸ்டில் லைஃப்னு சொல்றாங்க. ஜஸ்ட் லைக் ஒரு எம்ஆர்ஐ நினைச்சுக்கோங்க. மூவ் பண்ணா ஸ்கேன்ஸ் ப்ராப்பரா வராம ரொம்ப டிஸ்டார்டடா தெரியுற மாதிரி டெம்பரரியான பீயிங்ஸை ஒன் டைம் மெமரியை வச்சு ரெப்ளிகேட் பண்ற பேக் ரூம்ஸ் இந்த அவலட்சணமான உயிரினத்தை உண்டாகுது. ஸ்டில் லைஃப்ஸை பார்த்து 1 செகண்ட் ஓட்ட நடக்கிற கிளார்க் சம் மோர் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஏரியாஸை தாண்டி டைல்டு பூல் ரூமை ரீச் பண்றான். இந்த ஸ்பெசிபிக் லொகேஷன் பார்க்கறதுக்கு லெவல் 37 ஆன பூல் ரூம்ஸுக்கு ரொம்ப சிமிலரா இருக்கேன்னு டேரக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவர் அப்படி ஒரு லொகேஷனே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்டெட் என் ட்ரீம்ல வந்த லொகேஷனை தான் ரீக்ரியேட் பண்ணேன்னு சொல்லிருப்பாரு. இந்த பூல் ஏரியா வால்ஸ்ல மெக்கி ரோட் சைன்ஸ் போர்டை பார்க்கலாம். ஃபர்னிச்சர் ஸ்டோர் ஆட் மூலமா இந்த லொகேஷன் எங்கேயோ பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங் ஏரியான்னு தெரிஞ்சுக்கலாம். பேக் ரூம்ஸ் எவ்வளோலாம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்றதுக்கு சைனா இதை செட் பண்ணிருக்கணும். அண்ட் ஃபைனலா ரீச் ஆன செவுத்துக்கு அந்த பக்கம் கேட் மாட்டிட்டு இருக்கா. கேன் பார்சன்ஸ் எடுத்த சீரீஸ்லயும் இந்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். பட் கிளாஸ் சைட்ல இருந்த ஆள் தான் அங்க என்டிட்டினால அட்டாக் பண்ணப்படுறான். மூவில வால் சைட்ல இருக்கிற கிளார்க் தான் என்டிட்டி கிட்ட மாட்றான். கேமராவும் கட் ஆகுது. தெரபிஸ்டுக்கு ஒன் ஃபைனல் மெசேஜ் போட தான் கிளார்க் பேக் ரூம்ஸை விட்டு கடைசியா வெளியே வந்திருக்கான். அவனோட தெரபிஸ்டா கிளார்க் எதுவும் செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்காம பாத்துக்க மேரி அவனை தேடி ஸ்டோருக்கு வரா. பேக் ரூம்ஸ்குள்ளேயும் என்டர் ஆகிறா. கிளார்க்கை தேடுற மேரி ஃபைனலா ஒரு கார்னரை ரீச் பண்றா. அங்கதான் ஒரு ஸ்கெட்சை பார்க்க முடியும். which is drawn by the life form pirate Clark. வால்ஸ்ல எழுதிருக்கு the floor plan changed again. roof is wrong. roof is wrong. I don't know who signed the plans, but the handwriting looks like mine. இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எப்படி ரியல் கிளார்க் ஒரு ஆர்கிடெக்டோ அதே மாதிரி பைரட் கிளார்க்கும் ஒரு சூப்பர்பான ஆர்கிடெக்ட் who is responsible for all these மோசமான ஸ்கேரி டிசைன்ஸ். ஆல்சோ கிளார்க் மாதிரியே யாரையாச்சும் ப்ளேம் பண்ணிட்டே இருக்கிற கேரக்டரையும் இந்த ரைட்டிங்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்டா பைரட் கிளார்க்கு பேச கூட மாட்டான், எப்படிடா எழுத முடியும்னு சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். ஹானஸ்ட்லி எனக்கும் அங்க ஒரு பெரிய டவுட் இருக்கு. பட் பெயிண்டிங்கோட ஹைட்டும் சிம்பிள்ஸ்ல இருக்கிற இன்சானிட்டியும் பார்த்தா கேப்டன் கிளார்க் தான் வரைஞ்ச மாதிரி தெரியுது. எவ்வளவுதான் சார்ஸை சேர்த்து போட்டு நின்னாலும் கிளார்க்கால விண்டோ லெவல் ரீச் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கீழே நிறைய ஏசிங் எம்ப்ளாயி ஸ்கெட்ச், நிறைய டெட் பாடிஸ், அதுக்கு பக்கத்தில் டேபிள்ஸ் டோன்ட் ப்ளீட் பிளட். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா ஸ்பெசிஃபிக்கா பேக் ரூம்ஸோட டிசைனை ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஐ திங்க் கேப்டன் கிளார்க் தன்னை மட்டுமே ஒன்லி லிவிங் என்டிட்டியா பார்க்கறதால பாசிபிளி மற்ற எல்லா லைஃப் ஃபார்மும் டேபிள்ஸ்னு ரெஃபர் பண்றது மூலமா டின்னர்ல கூட ஸ்டில் லைஃப் எப்படி பஞ்சு தலகாணிக்கு ஈக்குவலா இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். அதுல 2 பேர் ஃபர்னிச்சரை விட்டு கூட நகர முடியாம பாண்ட் ஆயிட்டானுங்க. அடுத்ததா why think in terms of magic, be realistic, here and now is a two-way street. இந்த லைனை படிக்கும்போது மியூரலோட பெயிண்டிங்ல 2 கிளார்க்குமே இன்வால்வ்னு இப்போ தோணுது எனக்கு. ஏன்னா கீழே இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் மேலே பார்த்ததை விட கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருக்கும். ஆல்சோ மேஜிக்னு பேசுறது, டூ வே ஸ்ட்ரீட்னு மியூச்சுவல் கடமையை பற்றிலாம் பேசுறது, பேக் ரூம்ஸ் லைஃப் ஃபார்ம் கூட ஒன்னா வாழ கற்றுக்கிட்ட கிளார்க் எழுதுனதாக தான் இருக்கலாம். அப்படியே ரைட் எண்ட்ல த ஃபயர் ஃபோர்ட் கமாண்டட் யுவர் பர்த். பட் ஃபோர்ட்ன்ற வேர்டு கரெக்டான என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. த்ரோன் ரூம்ல பார்த்த பர்பிள் குஷன் சேர் சென்டர்ல இருக்கு. அதுல உட்காந்துருக்க பைரட் யாரையோ தூக்கி கோல்டன் கலர்ல கொண்டாடுற மாதிரி இருக்கு. நிறைய பேர் கிளார்க்கை ரெப்ரசென்ட் பண்றதா சொல்றாங்க. அப்படின்னா இந்த பெயிண்டிங் 2 கிளார்க்கும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ஆன்சரா இருக்கலாம். அதாவது பைரட் கிளார்க்குக்காக பேக் ரூம்ஸ் ரெடி பண்ண காப்பி தான் ரியல் கிளார்க்னு லைஃப் ஃபார்ம் நினைச்சிட்டு இருக்கு போல. ரைட் கார்னர்ல இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பெயிண்டிங் கீழே அன்ரியலைஸ்ட் அப்படின்னு எழுதி இருக்கிறது கிளார்க்கோட அடைய முடியாத ஆர்கிடெக்ட் கனவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கணும். பொறுமையா இங்க மேரி பின்னாடி ஸ்னீக் அப் பண்ண கிளார்க் அவளை சோக்கோல்டு போட்டு மேக் ஷிஃப்ட் ஹவுஸ் ஒனுக்கு தூக்கிட்டு போறான். லிட்டரல் சேர்ல வீல் மாட்டிக்கிட்டு இருக்கிற டிசேபிள்டு கனெக்டட் லேம்ப் லைட்டோட இருக்கிற ஆர்ச்சிபால் லீலன் சட்டர் ஸ்டில் லைஃபை பார்க்குறோம். கோஇன்சிடென்டலி அவரோட பேரில் இருக்கிற 3 வேர்ட்ஸும் ஆக்சுவல் லேம்ப் மாடல்ஸை தான் மென்ஷன் பண்ணுது. அடுத்ததா பியர்டட் ஸ்டில் லைஃப் ஒன்று இருக்கு. அண்ட் ஃபைனலா ரெட் ஹெட்டட் ஸ்டில் லைஃப் ஒன்று கிளார்க்கோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கும். கிளார்க் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் இவங்க எல்லாரும் ரியல் பீப்புள் சம் ஹவு பேக் ரூம்ஸ் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஞாபகமாக கிரியேட் பண்ணப்பட்டவங்க. பர்சனலி கிளார்க்கோட மெமரிஸ்ல பேக் ரூம்ஸ் கிரியேட் ஆகுதுன்ற தியரியை நான் நம்பல. இன்ஸ்டெட் பேக் ரூம்ஸோட ரியல் பீப்புள் பற்றின மெமரி கான்செப்டை தான் ரொம்ப நம்புறேன். இன்ஃபேக்ட் அந்த விதத்தில் தான் மேரி ஸ்டில் லைஃபும் உண்டாயிருக்குன்றதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன். பேக் ரூம்ஸ்குள்ள ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரிலேட்டட் பர்சனாலிட்டி தான் வீல் சேர் பார்ட்டியா இருக்கணும். எய்தர் தாடி வச்சவன் அப்புறம் ரெட் ஹெட் இவங்கள 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க ஹவுஸ் ஹோல்டு மெமரியை சேர்ந்தவங்களா இருக்கணும். அண்ட் மிச்சம் இருக்கிற ஒரு ஆளு பூல் ஏரியாவை சேர்ந்தவங்களா இருக்கணும். இந்த லாஜிக்ல தான் எண்டிங்ல மேரி ஸ்டில் லைஃப் மட்டும் இல்லாம அவளோட லொகேஷன்ஸும் நிறைய ரெப்ளிகேட் பண்ணப்பட்டிருக்கு. கேட்டோட மிஞ்சின தலையை ஃப்ரிட்ஜில் பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் பேச்ச கேட்கல அதான் இப்படி நடந்ததா கிளார்க் சொல்லுவான். அதாவது அவங்க டெத்துக்கு காரணம் கேப்டன் கிளார்க் தான். நிறைய பேர் சொல்றாங்க ரியல் கிளார்க் தான்
மேபி கேட்டை கொண்டு இருப்பான், இன்ஃபேக்ட் கேனிபிள் ஆயிருப்பான் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அது உண்மை எனக்கு தோணல. இன்ஸ்டெட் அவன் இங்கே மீன் பண்ணுறது அவளை காப்பாற்றுறதுக்கு என்னை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான். பட் அவள் பயத்தில் எவென்ச்சுவலி கேப்டன் கிளார்க்கோட மாட்டி இறந்து போயிருப்பா போல. ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரியை எப்பவும் பண்ணுற ரோல் பிளே பண்ண வைக்க வெறுப்பில் அவள் உண்மையவே சொல்லிடுறா. இஃப் யூ கேன் சேஞ்ச் அண்ட் இஃப் திஸ் பிளேஸ் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்டே த சேம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன இருந்து விட்டுரு அப்படின்னு மேரி சொல்றா. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தெரபிஸ்டோட அப்ரூவல் கிளார்க்கு கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்குது. அண்ட் அவளை ரிலீஸும் பண்ண போறான். ஆனால் ரெட் ஹெட் ஓடுறத பார்த்துட்டு பைரட் கிளார்க் வந்ததை தெரிஞ்சுக்கிறான். ஆனால் இங்கே தான் பெரிய ட்விஸ்டே. கோ எக்ஸிஸ்ட் ஆன ஒன்லி ஹியூமனை மேரி முன்னாடியே பைரட் கடிச்சு சாப்பிட்டுட்டான். அதுக்கு காரணம் கேப்டன் கிளார்க் இஸ் நாட் அ பேட் கை. இன்ஃபேக்ட் அவன் மேரியை காப்பாற்ற வந்தவன் சொன்னா நம்ப முடியுதா? படத்தோட கதைக்களத்துக்கான ஹிடன் மீனிங்கை மேரி கமர்ஷியலுக்கு ஒரு ஸ்பீச்சா ரெடி பண்ணிருப்பா. அதை இப்போ இங்க நான் கோட் பண்ண விரும்புறேன். Your consciousness is a room full of memories that is constantly evolving. But as you walk through life, untrained mind can start to build walls, put up barriers, protect itself from the outside world. It's a natural response, something we are often unaware of. But if gone unchecked, it may leave you trapped inside. You become convinced that the world outside is better off without you, that you never deserve the relationships that you had. Resigned to watch your life unfold behind from a lone window. I can help you open it now. Because the window isn't locked, the latch was never broken. Are you ready to step through so that you can reclaim what was once yours and take control of your life? The life you want to be living, unburdened from the traumas of your past and free of the confines you have built and free to choose the path of your own design. அதாவது அன்ட்ரெயின்டு மைண்டோட இருக்கிற கிளார்க் என்ன பண்றான், அவனை சுத்தி ஒரு செவுரு கட்டி வெளி உலகத்துக்கு தகுதியான ஆள் நான் இல்லைன்னு அந்த செவுத்துக்குள்ளேயே இருந்து தனிமையில வாழ விரும்புறான். பட் அதுவே அவனை கொன்னுடுன்னு முன்னாடி சொன்ன முடிவு தான் இங்க கிளார்க்கும் நடக்குது. அதாவது பாராசிட்டிசம் கான்செப்ட்ல பார்க்குற கமன்சாலிசம் டைப் ரிலேஷன்ஷிப்பில் எர்த் அண்ட் த காம்ப்ளெக்ஸோட ரிலேஷன்ஷிப்பை பாருங்களேன். அப்படிதான் பேக் ரூம்ஸ் ரியல் வேர்ல்டில் ஓட்டிட்டு இருக்க ஒரு காஸ்மிக் பாரசைட் வித் லிட்டில் டு நோ யூஸ் ஃபார் அவர் வேர்ல்டு. தன்னோட எக்ஸ்பான்ஷனுக்கு ரியல் வேர்ல்டில் தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்குது, முக்கியமாக என்டர் ஆனவங்க மெமரிஸ்ல இருந்து. பேக் ரூம்ஸோட ரெப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் கான்டாக்டுக்கு வந்த கேப்டன் கிளார்க் லாங் ஃபுட்டேஜை வச்சு தான் என்டிடி ஃபார்ம் ஆயிருக்கு ஆஸ் அ நியர் பர்ஃபெக்ட் ஹியூமன். இப்படி ரியல் கிளார்க் மெமரியில் உண்டான என்டிடி பார்வைக்கு ரியல் கிளார்க்கு க்ளோஸ் ஆன ஒன்லி பர்சன் தெரபிஸ்ட் மேரி கிளைன் மட்டும்தான். இன்ஃபேக்ட் அவனோட ரியல் ஆங்கிரி செல்ஃபையே எந்த விதத்திலையும் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்து பார்த்தா மேரி. அதனால தான் பெருசாக எந்த மோட்டிவும் இல்லைனாலும் பேக் ரூம்ஸை பற்றி கூட மேரி கிட்ட ஷேர் பண்ணுறான். இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸில் தான் கடத்தப்பட்டிருந்த மேரியை காப்பாற்றவே ரியல் கிளாக்கை கடிச்சு அடிச்சு பைரட் கொண்டு முடிகிறான். பட் மேரி இருந்த பயத்தில் அலறி ஓடுறா. எப்பவுமே சத்தம் இல்லாமல் விக்டிமை முடிக்கிற கேப்டன் மேரி சேசிங்கில் மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் அழுகிற சத்தத்திலேயே கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுறான். என்டிடிக்கு வச்ச ட்ராப்ல கட் அவுட்டை தள்ளி கேஸ் ரிலீஸ் ஆகவும் மேரி மாட்டிக்கிறா. ஆனால் அப்பவும் ஈஸியாக ஓவர் பவர் பண்ணியிருக்கக்கூடிய பைரட் அவளை பெருசாக எதுவுமே பண்ணலை. ஆனால் அவன் மண்டையை அடிச்சு திறந்து மேரி நேரோ ஸ்பேஸில் தப்பிக்கிறா. அப்போ கூட எல்லாரையும் புரிஞ்சுக்கிற மேரி அந்த கண்ணில் என்னமோ பார்க்குறா, ஹெசிடேட்டும் பண்ணுறா. மேரிக்கு அப்போ புரியல கேப்டன் கிளார்க் அவளை வேற பெரிய ஆபத்துல இருந்து தான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறான்னு. ஸ்பேஸுக்கு அந்த பக்கம் ஏசிங்க் எம்ப்ளாயிஸ் கிட்ட மாட்டி த்ரெஷ்ஹோல்டு மூலமாக ஏசிங்க் ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்கு என்டர் ஆகுறாங்க. பைரட் கிளார்க்கையும் தூக்கிட்டாங்கன்னு உள்ள ஒரு ரூமில் பார்க்கலாம். ஸ்டில் லைஃப் மாதிரி இல்லாமல் பைரட் கிளார்க் பேக் ரூம்ஸோட சுப்பீரியர் பீயிங், மோர் லைக் இந்த பெரிய லிவிங் பேக் ரூம்ஸ் டிமென்ஷனோட கார்டியன்னு சொல்லலாம். யாரெல்லாம் பைரட்டுக்கு பாசிபிள் த்ரெட்டா தெரியுறாங்களோ அவங்க எல்லாருமே கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரீஸ்ல இன்ட்ரடியூஸ் ஆன லைஃப் ஃபார்ம் கான்ஸ்டன்டா எவால்வ் ஆகிறதாவும் கேன் பார்சன்ஸ் காட்டிருந்தாரு. ஸ்டார்டிங்ல லவுட் நாய்ஸஸ் போட்டுட்டு இருந்த லைஃப் ஃபார்ம் நெக்ஸ்ட் என்கவுண்டர்ல எவென்ச்சுவலி ஹியூமன் வாய்ஸஸ் மிமிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. இப்போ வீடியோ சாம்பிள் வச்சு நியர் ஹியூமனாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேக் ரூம்ஸ் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸா ஒரு ஹோஸ்ட் தேவை, ஒரு மெமரி தேவை. பக்கத்தில் அவனுக்கு எடுத்த ஸ்கேன்ஸ் மூலமா இன்டீரியர் ஆர்கன்ஸ் கூட எப்படி பர்ஃபெக்டா ரெப்ளிகேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மேரியை கொஸ்டின் பண்ண டாக்டர் ஃபில் ஜாயின் பண்ணியிருக்காரு. நடுவில் ஃபேமிலி கூட இருந்தப்போ டிவி மானிட்டர்ல கிளார்க்கை பார்த்ததுக்கு அப்புறம் நல் ஜோன் எங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு கேப்டன் கிளார்க் அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருந்தான். இப்போ மேரியையும் அங்கிருந்து வந்தியான்னு கொஸ்டின் பண்றாங்க. பட் அவளுக்கு இருக்கிற ஒரே கேள்வி, நான் இங்கிருந்து போவனா மாட்டானா. ஆனா அதை முடிவு பண்ற அதிகாரம் டாக்டர் ஃபில்லுக்கு கிடையாது. சீரீஸ்ல ஏசிங்க் எம்ப்ளாயி பீட்டர் டென்ச் கூட 2 மெம்பர்ஸோட போன எக்ஸ்பெடிஷன்ல பேக் ரூம்ஸ்ல நடக்கிற கிளிச்சில் ரெஸ்ட் ஆஃப் த டீமை விட்டு பிரியப்படுறாரு. ஆப்வியஸா சேஃப்டிக்கு திரும்ப த்ரெஷ்ஹோல்டு ரீச் பண்ற பீட்டர் அங்கதான் புரிஞ்சுக்கிறான் அவனுக்கு மட்டும் 2 months டைம் ஜம்ப் நடந்திருக்குன்னு. எப்படி சாப்பாடு இல்லாம சேஃபா பேக் ரூம்ஸை சர்வை பண்ணான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பேர்ல பீட்டர் சாகல உயிரோட தான் இருக்கான்னு அவன் ஃபேமிலிக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணல. அவனை போய் பார்க்கவும் விடாம மென்டல் டார்ச்சருக்கு உள்ளாகி கடைசியில் பீட்டர் இறந்திருப்பான். படத்துலையுமே இன்ஃபர்மேஷனை வாங்க மேரிக்கு கன்ஃபைன்மெண்ட் தான் கெதின் ஆக போகுது. ஏன்னா அவளை கொல்றதுல ஏசிங்க்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கடைசியில் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ண மேரி ஒன்ஸ் அகைன் அவளோட சைல்ட்ஹுட் ட்ராமாவுக்கு தள்ளப்பட போறா. ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே இங்க நடக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அதை எவ்வளவு முடியுமோ நாங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். இதெல்லாம் கேட்டுட்டு ஜோன் அவுட் ஆன மேரி அங்க இருந்து பேக் ரூம்ஸ் வந்தா அவளோட சின்ன வயசு வீடு, இப்போ இருக்க வீடு, பாபி அண்ட் கேட் தங்கியிருந்த இடம், ஃபர்
ஃபர்னிச்சர் ஸ்டோருக்கு பக்கத்து ஸ்டோர்ஸோட காப்பின்னு எல்லாத்தையும் காட்டிட்டு ஃபைனலாக வி சி எ மேரி கிளைன் ஸ்டில் லைஃப் as well. ஜஸ்ட் லைக் ஹியூமன்ஸ் பேக் ரூம்ஸும் பேட் மெமரிஸும் அவாய்ட் பண்ணுற என்டிட்டின்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா இங்கே பாபி அண்ட் கேட் ஸ்டில் லைஃப், ஈவன் நிறைய ஏசிங் எம்ப்ளாயீஸோட ஸ்டில் லைஃப் கூட பார்த்துருப்போம். இவ்வளோ ஏன் உள்ளே போனதாக கிளைம் பண்ணுற டாக்டர் ஃபில்லுக்காச்சும் ஒன்று பார்த்துருப்போம். பட் ஏன் அப்படி எதையுமே பார்க்கல? உள்ளே வந்தவங்க மெமரிஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகிற பேக் ரூம்ஸ் குட் மெமரியை பார்த்தவங்கள மட்டும்தான் ஸ்டில் லைஃப் மூலமாக ஞாபகம் வச்சுக்குது. அப்படி அவங்க தேவை இல்லைனா மோஸ்ட்லி இந்த இடத்த விட்டு அவங்க உயிரோட போக மாட்டாங்க. பட் பிடிக்காதவங்க சாகிறவங்க இவங்க மெமரிஸ் கூட நிறைய லொகேஷன்ஸ் கிரியேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் தே டோன்ட் ஹேவ் அ ஸ்டில் லைஃப். அண்ட் ஃபார் த ஃபைனல் கொஸ்டின், பேக் ரூம்ஸ்குள்ள எப்படி சர்வைவ் பண்றது? இந்த கேள்விக்கான பதில கேன் பார்சன்ஸோட ஃபர்ஸ்ட் யூடியூப் ஷார்ட் ஃபிலிம்ல பார்க்கலாம். அதாவது பேக் ரூம்ஸ் வால்ல டோன்ட் ரன் ஸ்டே ஸ்டில் அப்படின்னு எழுதியிருக்கோம். பட் ஆனால் இப்படி ஒரு கிரீச்சரை பார்த்தா யாரா இருந்தாலும் ஓடாம நிற்க மாட்டாங்க. ஐ திங்க் அந்த அர்த்தத்துல தான் டேபிள்ஸ் டோன்ட் ப்ளீட் பிளட் அப்படின்ற கோட்டும் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அசையாம இருந்தா ப்ராபப்ளி அந்த என்டிட்டி உங்களோட ஃபர்னிச்சருக்கு இணையா நினைச்சிட்டு விட்டுட்டு போயிடும் போல. ஆல்சோ மான்ஸ்டர்ஸை பார்த்தா ஃப்ரீஸ் ஆகக்கூடிய பல இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி நம்ம கிளார்க்கும் அப்படிதான் கேப்டன் கிளார்க் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இஃப் யூ எவர் கெட் ஸ்டக் இன் த பேக் ரூம்ஸ், உள்ள பார்க்குற ஸ்டில் லைஃப்ஸ் மாதிரி அசையாம ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கனாலே பாசிபிளி தப்பிச்சிடலான்றது தான் என்னோட தியரி. இவ்வளோ பார்த்துட்டு தியரிஸை பற்றி பேசிட்டு எனக்குமே இங்கே நிறைய கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர்டாக தான் போகுது. த்ரெஷோல்டு கிட்ட பார்க்குற ஃபர்னிச்சர் ஸ்டோர் ரியல் ஃபர்னிச்சர் ஸ்டோர் மாதிரி இருக்கு. வேர்ட்ஸ் ரிவர்ஸில் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இன்ஃபேக்ட் அப்படி தான் மேரியோட மெமரிஸும் பேக் ரூம்ஸில் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கான பதில் எனக்கே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மேக்ஸிமமான டவுட்ஸை நான் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டில் உங்க ஓன் தியரிஸ் அண்ட் ஏதாச்சும் கேள்வி இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவும் ஒரு கன்ஃபியூசிங் எண்டிங்கை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோஸை இப்போதைக்கு செக் பண்ணி பாருங்க. Until then, see you all soon guys.